இந்த அட்டைப்பூச்சி எப்படி நம்ம ரத்தத்தை குடிக்குமோ அதே மாதிரி சோஷியல் மீடியா நம்ம லைஃபையே குடிச்சிட்ருக்கு. எப்படின்னு சொல்கிறேன், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதிகமாக சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணுறதுனால நம்மளோட ஃபோக்கஸ் டிக்ரீஸ் ஆகும். நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு டோபமைன் ஹிட் ஆகும். அதனால நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாகும். அண்ட் செகண்ட் திங் வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதிகமாக ஆன்லைனில் நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கனால நமக்கு ஆன்சைட்டி, டிப்ரெஷன், லோ செல்ஃப் எஸ்டீம் இது எல்லாமே வரும். அதே மாதிரி ஃபேக் ரியாலிட்டி, நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற போஸ்ட் எல்லாமே அவங்களோட ஹைலைட்ஸ் தான், அவங்களோட ஃபுல் லைஃப் கிடையாது. அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்மளையே நம்ம லோவாக செல்ஃப் எஸ்டீம் பண்ணிப்போம். தென் ஃபைனலாக ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸ். நம்ம நைட்டு வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது டைம் போகிறதே தெரியாது. 3 மணி 4 மணி ஆயிரும். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எனர்ஜியே இருக்காது, வேறு வேலை செய்யவே முடியாது. ஃபஸ்ட்டு எந்திரிக்கவே முடியாது, அதுக்கப்புறம் தான் வேலையை செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். யூஸ் சோஷியல் மீடியா ஃபார் யுவர் க்ரோத். சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அது உங்களை யூஸ் பண்ணாத மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணுறக்க அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க.